தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை நவமி திதி, நள்ளிரவு 12:25 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம், காலை 10:31 வரை உள்ளது. அதன் பின்னர் பூசம் நட்சத்திரம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்று சித்த யோகம். இன்று ஸ்ரீ ராமநவமி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெல்லம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. புதன் ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. சந்திர ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. குரு ஓரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரம் ஆகும். கேட்டை நட்சத்திரம் காலை முதல் 10:31 வரை. கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆகையால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை 10:31 வரை மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அதன் பின்னர் மூலம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. காலை 10:31 பின்னர் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் நாளில். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. புதன் 12. மாணவர்கள் சிரத்தையுடன் படிக்க வேண்டும். தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 12. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். அசுபதி. தொட்டது துலங்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை.
செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி. சந்திரன் 3. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு உத்தியோக மேன்மை கிடைக்கும். செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சனி 11. தொட்டது துலங்கும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், கான்ட்ராக்ட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் கிடைக்கும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர். மிதுனராசி. சந்திரன் 2. சில காரியங்கள் தாமதமாகும். பணவரவு தடையாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் கவனமும் நிதானமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. குரு 12. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உடல் நலனில் கவனமும் அக்கறையும் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சனி 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் தங்களுடைய வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். மிருகசீரிஷம். ஏதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று சுமாரான தனவரவு உண்டு.
புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். ஆகையால் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். கடகராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 12. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 11. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றம் உண்டு. லாபகரமாக அமையும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். இளைஞர்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 9. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் இன்று ஈடுபட வேண்டாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் ஈட்டலாம். புதன் 9. மாணவர்கள் தங்கள் படித்தும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். சுக்கிரன் 9. பெண்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை மட்டும் தொடங்கினால் லாபம் ஈட்டலாம். ராகு 9. செய்கின்ற தொழிலையே செய்யவும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது உசிதம். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய முதலீடுகள் வேண்டாம். நட்சத்திர பலன். புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். செய்தொழிலில் நேரடி கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர். சிம்மராசி. சந்திரன் 12. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. குரு 10. அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். சிலர் ஊதிய உயர்வு பெறுவர். சிலர் தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றி அமைப்பர். சிலர் தங்கள் தொழில் செய்யும் இடங்களை விரிவுபடுத்துவர். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சனி 8. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 8. மாமூல் பணிகளை செய்வது நலம் பயக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு.
பூரம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இருந்தாலும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம் எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, ஆஞ்சநேயர், காலபைரவர். கன்னிராசி. குரு 9. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். தொட்டது துலங்கும். சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. தொட்டது துலங்கும். எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும். தனவரவு இன்று அமோகமாக இருக்கும். செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. சனி 7. குடும்பத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் தொழிலாளர்கள் மத்தியிலும் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தைகளை நிதானமும் கவனத்துடன் விட வேண்டும். எதிலும் கவனம் தேவை. உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். புதன் 7. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 7. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. ராகு 7. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. நட்சத்திர பலன். உத்தரம் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அஸ்தம் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். அதில் சாதிக்கவும் செய்வீர்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரத்தில் லாபகரமாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். துலாம் ராசி. சந்திரன் 10. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 6. தொட்டது துலங்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இரும்பு சார்ந்த தொழில் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் 6. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் கிடைக்கும். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும். அரசாங்கத்தில் சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 6. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 6. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். உர வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு.
சுவாதி எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவீர். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். கமிஷன் வியாபாரம் செய்வோர் நல்ல லாபகரமாக அமையும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் மற்றும் ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 7. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சனி 5. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். புதன் 5. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்ளவும். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. சுக்கிரன் 5. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். இருந்தாலும் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபம் பெறலாம். ராகு 5. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். புதிய முதலீடுகளை இன்று செய்ய வேண்டாம். நட்சத்திர பலன். விசாகம். மகான்களுடைய வழிபாடு நன்மையாக முடியும். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அனுஷம். மகான்களுடைய அருளாசி உண்டு. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை. இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. காலை 10:31 வரை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் அவர்கள் புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, ஐயப்பன், ஆஞ்சநேயர். தனுசு ராசி. சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனம் தேவை. இன்று எந்த புதிய முயற்சிகளும் ஈடுபட வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செவ்வாய் 7. தொழிலாளர்களுடன் பேசும்போது நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சனி 4. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. கவனம் தேவை. தொழிலாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தைகள் நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை உண்டு. உறவினர்கள் சிலர்
ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் தொழிலில் மேன்மையுறுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு நாளில் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். மூலம். இன்று சந்திராஷ்டமம். வாய் வார்த்தையில் கவனம் தேவை. புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை. காலை 10:31 மேல் மூலம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம் தொடங்குகிறது. ஆகையால் இன்று அவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. போராடம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்திராடம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். சௌக்கியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. குரு 5. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. சனி 3. தொட்டது துலங்கும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். புதன் 3. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். சிலர் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் அமர்வர். சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உரக்கடை வியாபாரம் லாபகரமாக அமையும். தொட்டது துலங்கும். நட்சத்திர பலன். உத்திராடம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று எல்லா வகையிலும் ஏற்றம் காண்பீர். இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம். எதிலும் நிதானம் உள்ளவர்கள் நீங்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கும். சிலர் இடம் மாறுதல் பெற்று ஊதிய உயர்வு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும். அவிட்டம். தொட்டது துலங்கும். இளைஞர்கள் வெளிநாடு சென்று தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில இளைஞர்கள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் அமர்வர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனலாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 6. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை இன்று தவிர்த்தல் நலம் பயக்கும். குரு 4. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் கூட்டாளிகள், சக ஊழியர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை நலம் பயக்கும்.
சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் நிதி சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபம் ஈட்டலாம். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம். உறவினர்கள் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 2 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 2 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் உயர் பதவியில் அமைவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ராகு 2 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சதயம் எதையும் நீங்கள் திட்டம் போட்டு நடத்துவீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று பெண்களுக்கு ஏற்றமான நாளாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரட்டாதி செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார் ஆஞ்சநேயர். மீனராசி சந்திரன் 5 செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 4 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளை இன்று தவிர்த்தல் நலம் பயக்கும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சனி ஜென்மத்தில் எதிலும் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் கிடைக்கும். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கி நடத்தினால் லாபம் ஈட்டலாம். ராகு ஜென்மத்தில் எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன் பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று ஸ்ரீராம நவமி ஆகையால் உங்கள் ஊரில் ஸ்ரீராமர் கோயில் இருந்தால் ஸ்ரீராமர் கோயிலுக்கு செல்லவும். உங்கள் ஊரில் ஸ்ரீராமர் கோயில் இல்லை, பெருமாள் ஆலயம் இருந்தால் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால்
எல்லா வகையிலும் உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.